Hey guys, welcome back to my Anglo Tamilichi channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வேளாங்கண்ணியோட part 2 vlog தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி part 1 vlog வந்து ஸ்ட்ரீமிங்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி vlogs எல்லாம் பிடிக்குது அப்படினா மறக்காம போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. சோ செக் பண்ணனும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிட்டு இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் vlog-ல நம்ம ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம ரெடியாக ஆரம்பிச்சோம் இல்லீங்களா? சோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த vlog-ல பார்க்க போறோம். எல்லாரும் பக்காவா ரெடி ஆயிட்டு அப்படியே ஒரு சின்னதா ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான vlog கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த ரூம்ல இருந்து நம்ம இப்போ கோவிலுக்கு தான் போக போறோம். இட் மீன்ஸ் மாதாவை பார்க்கறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். எங்க ரூம்ல இருந்து கோவிலுக்கு வந்து ரொம்ப பக்கம் தான். இப்போ இந்த நேர் ரோடு எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் வந்து போனோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கோவில் தெரியும். ஸோ ரொம்ப வந்து பக்கமாக தான் இருந்தது ரூமு. ஸோ போகிற வழியில் அப்படியே கடைகள்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்மளும் வீடியோவும் எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். வேளாங்கண்ணி சர்ச் வந்து பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து பயங்கரமாக இருக்கும். வா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம மூமெண்ட் அது. ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அடிக்கடி போகிறவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் இந்த ஸ்லிப்பர்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இது கிடையாது. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸ்லீப்பர்லாம் வெளியே விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக மாதாவை பார்க்கறதுக்காக போயிட்டோம். கோவிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து அலோட் கிடையாது. நான் ரொம்ப பயந்து தான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். சும்மா ஒரு 2 செகண்ட் வீடியோ நான் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், மாதா கிட்ட நல்லா பேசிட்டு நம்ம என்ன விஷயத்துக்காக வந்தோமோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். உடனே போயிட்டு உடனே வரா மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ வந்து உடனே அட்டாச் பண்ணியிருக்கனால அப்படி இருக்கும். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து மாதா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருந்தோம். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தோணுச்சு. ஆல்ரெடி இது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த ஒயிட் கலர் பெயிண்டில் வந்து நீங்கள் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கும்போது கொஞ்சம் கூட வெயில் தெரியல. அது உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ கூலிங் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்க மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போகிறீங்கன்னா இந்த வேலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்லிப்பர் வந்து நம்ம எடுத்து எல்லோரும் போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்காமல் வந்துட்டோம்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு லஞ்சும் எடுக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேளாங்கண்ணி மாதாவை பார்த்ததுக்கப்புறம் எங்கேயா இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஈவன் நாங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் கூட இறங்கியிருக்கும் போது நம்ம எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக சாப்பிடலை. வெறும் டீ காஃபி இப்படி தான் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ மாதா பார்த்த உடனே எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பசி, எல்லாருக்கும் பயங்கர பசியில் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையோட மீல்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மரியா ஹோட்டல். ரொம்ப பக்கமாகவே இருக்குது. இப்போ நான் இந்த பேரை இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடையாது. இந்த வீடியோ வந்து எத்தனை பார்ட் வரைக்கும் போதோ அத்தனை பார்ட் வரைக்கும் உள்ள எல்லா நேமுமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையவே கிடையாது. A few moments
moments later. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு தூக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வேற லெவலில் இருந்தது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ரூம்க்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் எல்லாரும் தூங்கிட்டோம். ஸோ நல்லா தூங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளை யாரும் பிடிக்க முடியாத நான் கட்டதுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நாமளும் சூப்பராக அவுட்ஃபிட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு மற்றவங்களாம் ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்பில் எங்கள் பாப்பாவும் கொஞ்சம் வீடியோவுக்கு நிறைய போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபன்னான வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அண்ட் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ் போடுறதுக்காக பல கிளிப்பிங்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம காலையில் நல்லா வெளிச்சமாக இருக்கும்போது வேளாங்கண்ணி சர்ச்சை பார்க்குறத விட நைட்டில் லைட்டிங்கோடு அந்த வேளாங்கண்ணியில் பார்க்குறது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் போகிறோம். எத்தனை வருஷம் நம்ம இந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஒவ்வொரு டைமுமே இருக்கும். அதுதான் வந்து வேளாங்கண்ணி. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ சர்ச்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சுட சுட இஞ்சி டீயோட ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக போகிற இந்த வேளாங்கண்ணியில் ஒரு கடைக்கு போவோம். ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு எப்பவுமே ஒரு தாட் இருக்கும் இல்லைங்களா, இந்த கடைக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்தோம், இந்த கடைக்கு லாஸ்ட் டைம் வந்தோம்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நாங்கள் லாஸ்ட் டைம் போன இந்த ஒரு டீ கடைக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நல்லா டீ சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி அண்ட் பீச் இதெல்லாம் வந்து போக போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். வெளிச்சத்தில் கோவில்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுவும் நைட்டில் அவங்க வச்சுருக்க அந்த லைட்டிங்கோடு சேர்த்து நம்ம அந்த நைட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி சூப்பராக தெரியும். அதனால் எல்லோரும் வந்து சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் vlog இருக்கும், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் எதை எடுக்கிறதுனே தெரியாது, அவ்வளோ கொட்டி கிடக்கும். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அங்கே நிறைய இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து கோவில் திங்ஸ்லாம் நாங்கள் நிறையாவே இருக்கும். நாங்களுமே இந்த டைம் வரும்போது ஏதாவது ஸ்டாச்சு மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம எதுவுமே வீட்டுக்கு வாங்கிட்டு போகல. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணியாக இருந்தது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வேளாங்கண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு ஸ்டாச்சு மாதிரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பிளான் இருந்தது. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேளாங்கண்ணி மாதா
ஸ்டாச்சு வந்து எடுத்து காமிச்சிருந்தாரு இந்த மாதிரி வாங்கலான்ட்டு. அதனால பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வேளாங்கண்ணி ட்ரிப் முடிகிற வரைக்குமே நீங்கள் இந்த vlogலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஸ்டாச்சு எடுத்தோம் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் வர vlogகும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்னும் இந்த வீடியோ முடியல. ஸோ ஃபுல்லாக அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பீச் வியூலாம் அழகாக பார்த்துட்டு அப்படியே அந்த பீச்சோரமாக உட்காந்து ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால எங்கள் பாப்பா மணலை பார்த்த உடனே அவளுக்கு வந்து இந்த டாய்லாம் வாங்கி தந்திருந்தாங்க. அதெல்லாம் வச்சு உடனே அதில் சாப்பாடு செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு நம்மளோட ஓல்டு மெமரிஸ்லாம் கொண்டு வந்துட்டாப்புல. அதனால் அவள் வந்து அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அப்படி நாங்களும் பக்கத்தில் வந்து அந்த பானிபூரி, இந்த காளான் இதெல்லாம் வந்து விற்கிற ஒரு கடை இருந்தது. அங்கே ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து இந்த ஒரு முட்டை மசாலான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம ஊரில் அந்த மாதிரி நான் எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. பட் அங்கே வந்து அந்த முட்டை மசாலா வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அதை பிடுங்கி நான் வந்து சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த அலைகள் எல்லாம் பார்த்துட்டு கேட்கவே ஃபீல் நல்லா இருக்குல்ல, அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு டைரெக்டாக பார்க்கும்போது. நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டு தான். ஒரு 9 o'clock இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பீச் பக்கம் வந்தோம். ஸோ அப்போல்லாம் வந்து இப்படி தான் கொஞ்சம் வந்து கம்மியாக கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் போன டைமே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா இல்லாத டைம் தானே, அதனால் வந்து கொஞ்சம் அவ்வளோக்கும் வந்து ரொம்ப ரஷ்ஷாலாம் கிடையாது. வேளாங்கண்ணி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்மளால் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக நடந்து போக முடிஞ்சது. இதே நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களால் இந்த மாதிரி எம்டியான ஒரு பிளேஸை எங்கேயுமே வேளாங்கண்ணியில் பார்க்க முடியாது. பட் இந்த டைம் எங்களுக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் போதுமே வேளாங்கண்ணி வந்திருக்கோம். இப்படி நம்ம கூட்டமே இல்லாத போது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ பீச்லாம் பார்த்துட்டு அப்படியே ரூம்க்கு ரிட்டர்ன் ஆகும்போது அப்படியே முன்னாடி வந்து இந்த கார்ன்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஏதாவது சாப்பிட்டுட்டே போனால் இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இதையும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே அந்த அண்ணா செய்கிறத கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த அண்ணா கரெக்டாக வீடியோ எடுக்கும் போது முடிச்சிட்டாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு அந்த அண்ணாவோட கடையை மட்டும் நான் லைட்டாக காமிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு நம்மளோட பயணம் ரூமை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பீச் வந்து பார்த்தது வந்து பயங்கர ஹாப்பியோடு இருந்தது. அதனால் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரூம் போயிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம எங்கெல்லாம் போகிறோம், அடுத்து எந்தெந்த சர்ச் வந்து பார்க்குறோம் வேளாங்கண்ணியில் அப்படிங்கிறதுலாம் வந்து நெக்ஸ்ட் vlogல வருது. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும் vlog. ஏன்னா நான் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு வளைய மாட்டேங்குதுங்க மக்களே.
அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். நாங்களும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நம்ம வந்து லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பார்ட் 3 vlogல உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணலினாலும் பிரச்சனை கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி vlogs பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த ஆங்கிலோ தமிழச்சி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.